ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி நம்ம தங்கச்சிக்குள்ள ஒரு தைரியம் நமக்கு இல்லையே அப்படின்னு எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 2 குழந்தைங்க பெற்றிருக்கோம், இவ்வளோது வெளியில் பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் போய் ஒரு 30,000 பணத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு நம்மளால் வாங்க முடியலையே, இவ்வளோ இதாக இருந்திருக்குமே, இதுக்காக நம்ம 5 மாதமாக போயிட்டு அவள் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு மன உளைச்சல் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. சரி பார்த்துக்கலாம்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி அம்மா அப்பா 2 பேருமே கேட்டாங்க, என்ன விஷயமா போனீங்க? காலைல போனீங்க, இன்னும் வரலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை ஒரு வேலையாக போனோம் அப்படின்னு. என்ன விஷயம்? 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைப்பா அக்கா ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கு. அது பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்காம அக்காவை ஏமாத்திருக்கு. அதுக்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கால, அவங்களப்போ போலீஸாக இருக்காங்களே, அவங்கள அழைச்சிட்டு போய் தான்ப்பா நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே, அவ்வளோ வேலை பண்ணியிருக்காமா அது அப்படின்னோடனே, நீ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பணம் வாங்கி ஒரு மாதம் கொடுக்காதப்பே சொல்லியிருந்தேன்னா ஃப்ரெண்டுங்களை அழைச்சிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணி நேரம் வாங்கியிருந்துருக்கலாம். ஏமா அப்படி இது பண்ணி பயந்துட்டேன்? இல்லைப்பா எனக்கு நான் ஏதோ பிள்ளைங்க படிப்புக்குன்னு சொன்னே ரொம்ப கெஞ்சினதுனால ஏதோ வாங்கி கொடுத்துருவான்ட்டு. ஆனால் பணமே வாங்காத மாதிரி அந்த பேச்சு பேசுகிறா என்ன? இன்னைக்கு கூட அவரை அழைச்சிட்டு போனப்போ கூட அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியாகவே பேசலை. பணம் என்ன வாங்க வந்திருக்கியா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இதாக பேசுகிற மாதிரி, அவகிட்ட என்னமோ நான் பணம் வாங்கினது மாதிரி அவள் பேசுகிறா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா. இப்போ தான் என்னோடய தப்பே எனக்கு புரியுது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்டை நம்பி வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான்ப்பா புரியுது அப்படின்னோன்னா, சரிம்மா நீ விட, அதை நினச்சி அதுக்காக தான் நீ ரொம்ப சோகமாக இருந்தியா? 2 நாளும் சோகமாக இருந்தேன். நான் கூட மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடித்து, சரி என்ன விஷயங்க என்னென்னு கேட்போன்ட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, அவருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை ரொம்ப திட்டுவார் அவர். இது மாதிரி நான் சம்பாதிக்கிறது 30,000 தான் சம்பாதிக்கிறேன், அதில் வச்சு நீ குடும்பம் பண்ணுறதை விட்டுட்டு யாருக்கோ பணம் வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்காத. அவரே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும், பண விஷயத்தில் வாங்குறது கொடுக்குறதுலாம் வச்சுக்கக்கூடாது. அவரே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் கூட 1000 2000க்கு மேலேலாம் வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன்னா நாளைக்கு கொடுக்கலனா கூட 1000 2000 மேலே கூட நம்மளுக்கு பரட்டி கொடுத்துடலாம், அமௌண்ட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார்ப்பா. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து இது பண்ணியிருந்துருக்கணும். அவளுக்கு இறக்கப்பட்டது எனக்கு இன்றைக்கி இதாக முடிஞ்சிருக்கு. இப்போ 5 மாதமாக நான் எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுதுப்பா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு நீ ஒன்றும் குழப்பிக்காத, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்குவோம், பார்த்துக்குவோம், வேறு வழி இல்லை, நமக்கு பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் நம்ம மனசு இதாக இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு சில விஷயத்த மறைக்காமல் நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ நான் என் தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அவள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஒரு முடிவுங்கிறது எங்களுக்கு கிடச்சிருக்காது. அதனால் இன்றைக்கி ஒரு முடிவு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் எனக்கு என்னமோ அந்த விஷயத்த நான் அவகிட்ட சொன்னதுனால அப்படிங்கிறதுனால தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மாவும் எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சு, இனிமேனாச்சும் இது மாதிரி மற்றவங்களுக்கு நீ இறக்கப்போட்டு நீ வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, நம்மள்கிட்ட இருக்கிறத இது பண்ணி நீ இது பண்ணுமா, ஒருத்தவங்களுக்கு இது பண்ணி நீ என்ன பண்ண போகிற சொல்லு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க. இல்லைம்மா நான் அது மாதிரிலாம் இது பண்ண மாட்டேம்மா அப்படின்னோடனே, சரி சரி நீ அதை நினச்சி பிள்ளைங்கள பார்க்காம கவலைவாதான், பிள்ளைங்க ரொம்ப இழைச்சி போயிருக்கா, ஒழுங்காக சாப்பாடு பண்ணுறதில்ல, இதையே நினச்சிக்கிட்டு நீ உட்காந்துட்டு இருந்திருக்க, இனிமேனாச்சும் ஒழுங்காக இருந்து நீங்கள் மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்க, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அப்புறம் வரவு செலவே கொடுக்க மாட்டார், இப்போ சம்பளத்தை வாங்கி அப்படியே உன் கையில் கொடுக்குறவர், நீ ஏதாச்சும் பணத்தை இது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் மாட்டார், ஒன்றும் மாட்டார். ஆம்பளைங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது நம்ம நடந்துக்கிறது விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, புரியுதுமா,
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு. ஏன்னா அந்த பணம் வந்து 2 நாளில் வந்து அதுங்க கொடுத்துடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வாங்கினவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து அப்புறம் போயிட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சு. அப்போ தான் அம்மாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துலங்கிறப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணால் நாளை பின்ன வந்து ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா தேவையில்லாமல் ஃபேமிலியில் வந்து இதாகிடும் அப்படிங்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ பரவாயில்லம்மா தைரியமாக முடிவெடுத்து இந்த மாதிரி வாங்கியிருக்க பணத்தை இல்லைன்னா ரூ. 1 2 இருந்தால் கூட பரவாயில்ல, 30,000ங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இது தாங்குமா அப்படின்னு சொன்னார்.